இங்க காட்டுக்குள்ள பூஜை நடந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்து யானை போட்டோவை காட்டி இந்த யானை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆனா அங்க இருக்க எல்லாருமே இந்த யானை தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப அந்த ஊரோட தலைவர்கிட்ட போய் கேட்கும் போது அவருக்கு அந்த யானை எங்க இருக்குன்னு தெரியும், ஆனா அந்த யானை தெரியாது அப்படின்னு சொல்லி உங்களை துரத்தி விட்டுருவாரு. இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் திரும்ப அந்த பூஜை நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்தாங்க கர்ப்பிணி பெண்ணை இழுத்துட்டு வந்து அங்க இருக்க எல்லாத்தோட கண்ணு முன்னாடியே அந்த லேடியோட கழுத்துல தூக்கு கயிறை மாட்டி மேல தூக்குவாங்க. அப்ப அந்த பொண்ணுமே வழி தாங்க முடியாம கத்தும் போது அங்க இருக்க எல்லாருமே அவங்களுக்கு பயந்து வேடிக்கைதான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஊரோட தலைவருமே வேகமா ஓடி வந்து அந்த பொண்ணை காப்பாத்தலான்னு பார்க்கும் போது அங்க இருக்க ஒருத்தன் அவர் எட்டி உதச்சி கீழே தள்ளி விட்டுருவான். இப்ப அந்த பொண்ணுமே வழி தாங்க முடியாம பயங்கரமா கத்திட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த இடமே சைலண்ட் ஆயிருது. என்னன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி யானையை தேடி வந்தவன் தான் தன்னோட முதுகுல அந்த பொண்ணோட காலை சுமந்து அந்த பொண்ணை காப்பாத்திருப்பான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணையுமே பொறுமையா கீழே இறக்கி விட்டுட்டு அங்க இருக்க எல்லாத்தையுமே பார்த்து ஒரு கர்ப்பிணி பெண்ணை தூக்குல போட போறாங்க, நீங்க எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா அப்படின்னு கேட்பான். இப்ப இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த அந்த பொண்ணை தூக்குல போட போன அந்த வில்லனுங்களுமே வேகமா அவனை அடிக்க வராங்க. ஆனா அவங்க அடிக்க வர அடி அவன் மேல ஒரு துளி கூட படாம அவங்க எல்லாத்தையுமே போட்டு புரட்டி எடுக்க ஆரம்பிக்கிறான். இப்ப அந்த பொண்ணை தூக்குல போட நினைச்சவன இவன் அவன் கழுத்துல தூக்கு கயிற மாட்டி மேல இழுக்க ஆரம்பிச்சிருவான். அதை பார்த்தோன்னே அந்த ஊரோட தலைவருமே வேகமா வந்து விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னு தான் இவனுமே அவனை விடுவான். இப்ப இவனுமே அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு தன்னோட யானை தேடி போகலான்னு பார்க்கும்போது அந்த ஊரோட தலைவரோட பொண்ணு அந்த யானை எங்க இருக்குங்கிற விஷயத்த இவங்கிட்ட சொல்லிருவா. அந்த யானையை ஒரு காட்டுக்குள்ள வச்சு பலி கொடுக்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்த கேட்டோன்னே இவனுமே தன்னோட யானையை காப்பாத்தலான்னு போவான். அப்ப அந்த ஊரோட தலைவருமே அவங்க ரொம்ப மோசமான ஆளுங்க அப்படின்னு சொல்றாரு. அவனுங்களை யாரெல்லாம் எதுக்குறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே தூக்குல மாட்டியே கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனாலுமே இவன் அதை கேட்டு பயப்படாம தன்னோட யானை மேல இருக்க பாசத்தினால கரெக்டா அந்த யானையை பலி கொடுக்க போற நேரம் பார்த்து அந்த இடத்துக்குமே போய் அவனுங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு கடைசியா அவனையுமே கொன்னுட்டு அந்த யானையுமே காப்பாத்திடுவாரு.